பிக்குரீம் அல்லது ஹேக் ஹா பிக்குரீம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பிலாங் டு காட் அல்லது ஹெட் பிலாங் டு காட், தலை தேவனுக்குரியது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 5 காயங்களால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு பேரு சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. சத்திய வசனத்தினால் நம்மை ஜனிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் பாவம் என்கிறதான அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் முதற் பலன்களாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பண்டிகைகள், முதற்கனிகளின் பண்டிகை. இந்த பண்டிகை எபிரேயத்தில் ஹேக் ஹா பிக்குரீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ரோஷித். என்ன 2 பெயர்களுக்கும் உள்ள வித்தியாசம்? முதல்ல ஹேக். ஹேக் என்கிற எபிரேய வார்த்தைக்கு ஃபீஸ்ட் என்று பொருள். ஹா என்று சொன்னால் த. பெக்கோர், பெக்கோர் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ன். ஹேக் ஹா பிக்குரீம், ஃபீஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லலாம். ரோஷித், ரோஷித் என்று சொன்னால் ரேஷ் என்ற எபிரேய வார்த்தைக்கு தலை என்று பொருள். ரோஷித் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட், அதாவது ஹெட், முதல், தலை என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. அப்போ ஹேக் பிக்குரீம் அல்லது ஹேக் ஹா பிக்குரீம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பிலாங் டு காட் அல்லது ஹெட் பிலாங் டு காட், தலை தேவனுக்குரியது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தமிழில் நல்ல ஒரு அழகான பழமொழி உண்டு, என் சாண் உடம்பிற்கு சிரசே பிரதானம், தலையே பிரதானம். தலை, பிக்கூர், பெக்கோர். வசனம் என்ன சொல்லுகிறது? முதற் பலன் கர்த்தருடையது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்த பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்காவை அனுசரித்து வெளியே வருகிறார்கள். பஸ்காவை அனுசரித்து வெளியே வந்த உடனேயே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம். முதற் பலனை என்ன செய்ய வேண்டும்? கற்பம் திறந்து பிறக்கிற மனிதனாக இருந்தாலும் மிருகமாயிருந்தாலும் அது எனக்காக பரிசுத்தப்படுத்து, வேறுபடுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். முதற் பலன் கர்த்தருடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா முதற் பலனும் என்னுடையது. ஆனால் எல்லா கோத்திரங்களின் முதற் பலனுக்கு பதிலாக லேவியரை ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக அவன் முதலாவதாக பிறந்திருந்தாலும் 2வதாக பிறந்திருந்தாலும் அவனை நான் என்னுடைய முதற் பலனாக எடுத்துக்கொண்டு அவர்களை உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்கிறேன் என்று சொல்லி எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது எண்ணாகமம் 18:6 என்ன சொல்லுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். கவனித்தீர்களா? உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப முதற் பலன் இட் இஸ் a gift from God. தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஈவு. மற்ற கோத்திரங்களில் பிறக்கிற முதற் பலனை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் சொல்லுகிறது? 5 ஷேக்கல் கொடுத்து அவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எதற்காக என்று சொல்லி கேட்டால், ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கு லேவியர் அனைத்தும் முதற் பலன். இவர்களுடைய கூடாரங்கள், அதாவது மக்களுடைய கூடாரங்களில் வேலை செய்வதற்கு
வீட்டினுடைய முதற் பலன் மீட்கப்பட வேண்டும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். நாம் யார் என்று சொல்லுகிற கேள்விக்கு நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டியவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் 8ஆம் நாளிலே விருத்தி சேதனம் பண்ணினார்கள், 31ஆம் நாளிலே அவரை மீட்டார்கள் என்பதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுக்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 5 ஷேக்கல் கொடுத்து பிரமாணத்தின்படி மீட்கிறார்கள். நீங்களும் நானும் யார் என்று சொல்லுகிற கேள்விக்கு பதில் என்ன? மீட்கப்பட வேண்டியவர்கள். நீங்களும் நானும் எப்படி மீட்கப்பட்டோம்? பழைய ஏற்பாட்டிலே பிரமாணம் சொல்லுகிறது 5 ஷேக்கல். நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 5 காயங்களால் மீட்கப்பட்டோம். முதற் பலனாக ஆண்டவர் உங்களை என்னை மீட்டிருக்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தி இந்த காலைவெளியில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதை நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பேரானவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் முதற்பேராவதற்காக, முதற் பலன்களாவதற்காக சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் பாவம் என்கிறதான அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் முதற் பலன்களாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷமான நற்செய்தி. மீட்கப்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கூடுகைக்கு அற்புதமான ஒரு பெயர் இருக்கிறது. அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 5 காயங்களால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு பேரு சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காமன், முதற் பேரானவர்களின் சபை, சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். இப்ப நம்ம எந்த சர்ச்சில் நமக்கு மெம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க சிலரெல்லாம் சில சபைகளை பெருமையாக பேசுவார்கள். ஆனால் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐடென்டிபிகேஷன், அடையாளம் என்ன? நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபைக்கு பேர் முதற் பேரானவர்களின் சபை. அடுத்தது நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லும் பொழுது தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே ஒரு அற்புதமான சந்தோஷமான செய்தி நமக்கு என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் முதற் பலனாக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் பிலாங்ஸ் டு காட். தேவனுடைய ராஜ்யத்தில் 2 என்கிற நம்பருக்கு இடமே கிடையவே கிடையாது. எல்லாருமே நம்பர் 1 தான். நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும், மீட்கப்பட்டவர்கள் அனைவரும், ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும், பாஸ்டராய் இருந்தாலும் விசுவாசியாய் இருந்தாலும், எந்த கேடர்ல எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்படுகிற எண் என்னவென்று சொன்னால் 1ஆம் நம்பர் 1. இந்த அற்புதமான செய்தி இந்த காலைவெளியில பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் முதற்கனிகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நாம் என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என் முழுமையும் உமக்கு சொந்தம், என் எல்லாமே உமக்குத்தான் ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்திலே தத்தமாக நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால்
முதற் பலனாக அர்ப்பணிக்கிற உங்களை இந்த காலை வேளையில கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உங்களையும் உங்களுடைய தலைமுறைகளையும் தலைமுறையாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் என்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், முதற்கனிகளாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே பெக்கோர் ரோஷித் தலை, எங்கள் ஒவ்வொருவரையும் தலையாக நீர் தெரிந்தெடுத்து முதற் பலனாக தெரிந்தெடுத்து 5 காயங்களால் எங்களை மீட்டு முதற்பேரானவர்களுடைய சபையில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். எங்களுடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற அற்புதமான சந்தோஷமான செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் முதற்கனிகள், அவர்கள் தலைவர்கள் என்பதை நீர் புரிய வைத்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண் 1 ஆண்டவரே, 2 என்கிற எண் உம்முடைய ராஜ்யத்திலே இல்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நேற்று வந்தவர்களாயிருந்தாலும் எத்தனை வருடம் ஆனவர்களாயிருந்தாலும் எல்லாரும் முதற் பலன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்கிற சந்தோஷமான செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்ட எங்களுடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை தலைமுறையை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். 3ஆம் நாளிலே வெளியே வந்து விடுகிறார். கல்லறைக்குள் கிடந்தது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவரை சுற்றி இருந்த துணி மட்டும்தான் கல்லறைக்குள் இருந்தது. அந்த ஹஸ்க்ன்னு சொல்லி புரிந்து கொள்ளலாம். யார் மட்டும் தான் உயிர் தள்ள முடியும் என்று சொன்னால், முதற் பலனாக இருந்தால், முதற்கனியாக இருந்தால் நாம் உயிர் தழுவோம். உங்களையும் என்னையும் முதற்கனியாக முதற் பலனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே அவருடைய இரத்தத்தின் மூலமாக. இந்த உயிர் தழுதல் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. நீங்களும் நானும் முதற்கனிகள்.